இந்த மிஷின் எடுங்க. மிஷின் ஒரு செகண்ட் சார். இதான் சார் இந்த மிஷின். நோ தேங்க். ஓகே, உங்கள் மொபைலில் ப்ளூடூத்துக்கு போங்க சார். ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி இந்த ஆல்ரெடி ப்ளூடூத்தில் கனெக்ட் வச்சிருக்க எல்லாத்தையும். இல்லை போங்க நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கே பேர்டு எந்த இடத்துல காட்டுங்க? ஒரு முறை அன்பேர் பண்ணிவிட்டு இன்னும் பேர் பண்ணுங்களா? அன்பேர். எல்லாத்தையும் அன்பேர் பண்ணிட்டு இதை மட்டும் பேர் பண்ணுங்கள். இப்போ பேர் பண்ணுங்க. எனக்கு தெரிகிற மாதிரி காட்டுங்க. இப்போ பேர் கொடுங்க. ஓகே கொடுங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்களே வேறு யாரையாவது காட்ட சொல்லுங்கள். நீங்கள் அதை ஒர்க் பண்ண ஜூம் பண்ணி காட்ட சொல்லுங்கள் எனக்கு. எனக்கு ஒன்றும் அவர் ஜூம் பண்ணி காட்டல. ஜூம் பண்ணி காட்டினா தானே எனக்கு தெரியும். ஓகே ஓகே டன். இது மாதிரி காட்டினா நான் ஏதோ எரர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும். இப்படியே காட்ட சொல்லுங்கள். இப்போ பினோமித்ராவுக்கு போங்க. ஜூம் பண்ணி கிட்ட வந்து காட்ட சொல்லுங்கள் அவர் இன்னும். இப்படியே ரொம்ப ரைட். எப்படி காட்ட சொல்லுங்கள். இப்போ லெஃப்ட் சைடு மேலே 3 கோட் டச் பண்ணுங்கள். மேலே 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 பேர் டிவைஸ் போங்க. என்னென்ன காட்டுங்க, அது மறையுது இன்னும் கொஞ்சம். அப்படி காட்டுங்க. ரைட்டு, ஓகே. பேராக இருக்கா? ஓகே பேர். அதில் அந்த மிஷின் நம்பர் ஒன்று கனெக்டட் டிவைஸ்ன்னு இருக்குல்ல, WDக்கு கீழே. அந்த மிஷின் நம்பரும் மிஷினில் இருக்கிற நம்பரும் சரியாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ பினிஷ் கொடுங்க கீழே இருக்கிறத. இல்லை அதெல்லாம் இல்லை, கீழே பினிஷ் மட்டும் கொடுங்க. இப்போ இந்த எனக்கு செல்லை காட்ட சொல்லுங்கள். ஃபுல்லாக மைக்ரோ ATM EMI செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். செல்லை காட்ட சொல்லுங்கள். அவர் மிஷினை காட்டுறாரு. இல்லை தப்பாக பண்ணுறீங்க நீங்கள். எனக்கு செல்லு ஃபுல்லாக இப்போ அப்படியே பேக் வாங்க. செல்லு நல்லா காட்டுங்க. எனக்கு செல்லு தெரியலையே, அவர் மிஷினை காட்டுறாரு. அப்படி காட்டணும். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன இருக்குது படிங்க. இன்னும் தள்ளுங்க, இந்த பக்கம் ரைட் சைடு தள்ளுங்க. உங்கள் ரைட் சைடு அந்த ஆப்ஷனை. இல்லை ரைட்டு உங்களுக்கு ரைட்டு. இதை ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது? அடுத்தது ரைட்டு. அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குது படிங்க. அதை தொடுங்க. செல்லு நல்லா இப்படி காட்டுங்க. நீங்கள் இப்படி சாய்க்க வேணாம். ஆமாம், இது ஒரு முறை தான் கேட்கும். கனெக்ட் ஆகிடுச்சிங்களா? இப்போ அமௌண்ட் போடுங்க. ஒரு 500 500 போடுங்க. பேமெண்ட் வந்துருச்சா? வேறு என்ன டவுட் இருக்குது அப்படியே சொல்லுங்கள், நான் சொல்லி கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், அதில் பிரிண்ட் கொடுக்கணும்னா பாருங்கள், அதில் அந்த சைடில் பிரிண்ட் மாதிரி ஆப்ஷன் தெரியுதா? பிரிண்டர்லாம் கொடுத்து பார்த்துட்டிங்களா?
மேனுவல் கொடுங்க, டிஜிட்டல் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு போகும். எனக்கு அந்த மிஷினை காட்டுங்க, பிரிண்ட் வர மிஷினை. இல்லையா? ஓ ரைட் ரைட் ரைட்டு, ப்ளூடூத்தில் பேர் பண்ணணும். ஆமாம். ம் ம் இதுக்கு ரோல் ஒன்று லோக்கலில் வாங்கி கூட போடுங்க ஒரு கடையில். அது நல்லா டார்க்காக வரும். மெதுவாக பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவைஸ் கீழே விழுந்துற போது நீங்கள் காலில் வச்சுருக்கிறீங்க. கவனம். உங்கள் டேடி வேறு, டேடியோட ட்ரீம் டிவைஸ் இது, கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காரு, விட்றாதீங்க. இதுக்கு ஏதாவது ஒரு கவர் மாதிரி இருந்தால் தைச்சி ஒரு சேஃப்டிக்காக அந்த அடிப்பக்கமாவது ஒரு இது வச்சுங்க. பிரிண்ட்டு இது வேறு ரோல் இல்லையா உங்ககிட்ட? இந்த ரோல் கொஞ்சம் லைட்டாக தான் வரும். ஓகே, வேறு ரோல் போட்டு எனக்கு பிரிண்டடு காமிச்சிட்டிங்கன்னா பரவாயில்லன்னு பார்க்குறேன். இப்போ கையோட வேணால் போட்டுருங்களேன், ஏன்னா மறுபடியும் நான் இப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப தான் லைனில் வர முடியும், அதுக்கு தான். வேறு என்ன டவுட் இருக்குது இதில் உங்களுக்கு இன்னும்? இல்லை, அது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக போட்டு தான் ஆகணும். ஒரு முறை தானே போடுறீங்க, லாகின் பண்ணிவிட்டு அப்புறம் லாக் அவுட் ஆகாது. டிவைஸ் நேம் காட்ட மாட்டேங்குதா? ஆமாம், எப்போவுமே நீங்கள் அந்த மைக்ரோ ஏடிஎம் டிரான்சாக்ஷன் 3வது ஆப்ஷன் தான். அப்புறம் பேலன்ஸ் என்கொயரி கொடுங்க. ஏடிஎம் கார்டு எப்படி போட சொல்லணுன்னு பாருங்கள். ஜிப்பை மேலே பார்த்த மாதிரி, மேலே பார்த்த மாதிரி ரைட் சைட்லேருந்து சொல்லுவோங்க. அவ்வளோதான். இப்போ பின் நம்பர் போட்டுக்குங்க. சில டைம் மட்டும் பேலன்ஸ் என்கொயரி சரியாக காட்டாது, ஏன்னா அந்த பேங்கோட சர்வர் டவுனாக இருந்தால். காட்டுதா? அவ்வளோதான், டன்.